ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இன்றைக்கி பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. எங்கள் வீட்டிலையே வளர்ந்த பிரண்டைங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா அதை கட் பண்ணி இன்றைக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி அதில் தான் துவையல் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, புளி வதக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த நார் நல்லா நீக்கிடணும். அப்போ தான் அந்த இது கரகரப்பு இருக்காது. தொண்டையில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கி வரக்கூடிய இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ துருவி வச்சுருக்க தேங்காய் பூவையும் போட்டு நல்லா வதங்கணும். வதங்கிட்டு வரும்போது க்யூட்டாக என்ன பண்ண போகிறோம், ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சுட்டு எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், தாளிக்கெல்லாம் தேவையில்லை. துவையல்ல சட்னி தான் இருந்தால் தாளிக்கணும். இதுக்கு தாளிக்கவே வேணாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் எனக்கு இதில் என்னென்னு தெரியாது. மெயினாக டயபெட்டிக்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. வயிற்றில் உள்ள கழிவெல்லாம் போகும் அப்படி கூட சொல்லுவாங்க. நாங்கள் இன்றைக்கி இப்படி ரெடி பண்ணியாச்சு. இதோட சூப்பராக ரெடி பண்ணலாமா எனக்கு சொல்லித்தாங்க, தெரிஞ்சவங்க சொல்லித்தாங்க. ஓகேங்களா? செம்ம க்யூட்டாக தோசைக்கு ரெடியான நம்ம பிரண்டை துவையல்.